கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை மின் திட்டங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி கிளிநொச்சிக்கு இன்று விஜயம் செய்திருந்தார். இது தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன், துறை சார்ந்த பொறியியலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். රජයේ ප්‍රතිපත්තියක් විදිහටම විශේෂයෙන්ම උතුරු පළාතේ සංවර්ධනය ගැන அரசாங்கத்தின் கொள்கைக்கிணங்க வடமாகாணத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பாக அக்கறை எடுத்துள்ளோம். அதன் ஒரு அங்கமாக வடமாகாணத்தில் காற்றாலை மின் திட்டம் அமைப்பது தொடர்பாக விசேட அவதானம் செலுத்தியுள்ளோம். நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனுள்ள வகையில் இந்த திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அந்த வகையில் வெறுகோல் பகுதியில் 204 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் திட்டத்தையும், பூநகரி பகுதியில் 234 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் திட்டத்தையும் அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த திட்டங்களுக்காக விலை மனு கோரப்பட்டு முதலீட்டாளர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளார்கள். இன்று இந்த திட்டங்களுக்கு அவசியமான காணி ஒதுக்குவது உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடினோம். மிக விரைவிலேயே இந்த 2 திட்டங்களையும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த திட்டத்தின் ஊடாக அந்நிய செலாவணியை பெரும் அளவில் சேமிக்க முடியும் என்பதோடு சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் இந்த திட்டத்தை மேற்கொள்ளவே நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். අනවශ්‍ය පරිසර දූෂණයක් නැතුව පරිසර හිතකාමී ව්‍යාපෘති විදිහට අපිට මේවා සලසන්න පුළුවන්. நூடாக எமக்கு தேசிய உற்பத்தியில் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொறிமுறையை ஏற்படுத்தி கொண்டு அதனூடாக பிரதேச வாழ் மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை தெளிவுபடுத்தி எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான திட்டங்களை மேற்கொள்வதற்கான முதற்கட்ட ஆயத்த பணி அதற்கான இன்றைய கலை ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இதனூடாக அப்பிரதேச வாழ் மக்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் உருவாகும், தொழில் வாய்ப்பு, அதே நேரம் அப்பிரதேசமானது ஒரு சுற்றுலா வலயமாக மாறும்.